Hi guys and welcome to Tech Tamil channel. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த மாதிரி ஒரு 3D அனிமேஷன் எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல நம்ம அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிடலாம். அந்த ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா Plotagon Storyன்னு ஒன்று இருக்குது தெரியுமா, அந்த Plotagon Story தான் அந்த ஆப்பு. இதான் அந்த Plotagon Story. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு கீழே இதுதானே அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகே கரெக்ட், இதுதான். ஓகேவா, அப்போ வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகே, இந்த ஆப்குள்ளே போகிறதுக்கு லோடிங் பண்ணியிருக்கேன். என்னடா இவ்வளோ நேரம் லோடிங் பண்ணது கேட்காதீங்க, ஏன்னா அதை அப்படிலாம் லோடிங் பண்ணோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் பொறுமையாக. இதோ வந்துடும் இப்போ டக்குனே. வந்துச்சு பார்த்தீங்களா. ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் வந்து நான் 3 வீடியோ செஞ்சுட்டேன். ஓகே, இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்ச வீடியோவை விட்டுட்டு இப்போ நான் மொதல் செஞ்ச வீடியோவை நம்ம சும்மா பார்த்துருவோம் சும்மா. ஓகேவா. ஓகே, ஓகே கண்டென்ட் லோடிங் பண்ணுது, வந்துடும் இப்போ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு. ஓகே, இப்போ வந்து நான் இது ஏற்கனவே செஞ்ச வீடியோ, இப்போ செஞ்ச வீடியோவில் பார்க்கலாம் நம்ம. ஓகேவா. ஓகே, இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஆனால் நீங்கள் வந்து இது லேண்ட்ஸ்கேப்பில் வைக்கலாம், போர்ட்ரேட்டில் வைக்கலாம். ஓகே, இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஏய் ஜோக்கான கோலே, எனக்கு தூக்கமா வருது. ஒன் நேரம் டிவி பார்க்க போசன்னா போய் படுத்து தூங்க போ. ஓகே, குட் நைட். ஓகே குட் நைட். இவங்களை வச்சுக்கிட்டு ஒரு வேலை கூட பண்ண முடியல, ஒரே தொல்லையா இருக்குடா. எனக்கு தூக்கமா இருக்குடா, தூங்க போறேன். இன்னும் என்னடா வேலை செஞ்சுட்டு இருக்க? போய் படுத்து தூங்குடா. எனக்கு வேலை நிறைய இருக்கே, நான் அப்புறம் வரேன். பாய். ஓகே, பார்த்தீங்கன்னா இதான் நான் ஏற்கனவே செஞ்ச வீடியோ. இப்போ இந்த மாதிரி எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, மேலே தெரியுங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா இங்கே க்ரியேட் வீடியோன்னு ஒன்று இருக்குது. க்ரியேட் வீடியோ கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஃபுல் பிளாங்காக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா காஃபே இருக்குது தெரியுமா, அங்கே அதான் வந்து எங்களோட சீன். அந்த சீன் வந்து நிறைய சீன் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ சீன் இருக்குன்னு. ஆனால் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ட்ரோலி படம் போட்டிருக்கு தெரியுமா, அந்த ட்ரோலி படம்லாம் வந்து நீங்கள் சொந்தமாக காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும். அப்புறம் இந்த லோடிங் படம் மாதிரி போட்டிருக்கு தெரியுமா, அந்த அம்புக்குறி படம் மாதிரி. அந்த அம்புக்குறி படம் தட்டினீங்கன்னா வந்து அது ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிடும். ஸோ சின்ன லோடிங் தான், லோடிங் கண்டெயின் பண்ணிட்டு கதை முடிஞ்சிடும். ஓகேவா. அப்போ வந்து இது பாருங்க நிறைய சீன் இருக்குது. கிரீட்டிங் கார்டு, போஸ்ட் கார்டு, கம்ப்யூட்டர் இது. ஓகேவா. வந்துங்க கிரியேட் வீடியோ. ஓகே, கம்ப்யூட்டருக்கு நம்ம வேறு சூஸ் பண்ணலாம். ஓகேவா. இப்போ பாருங்கள் நிறையா இருக்கா. இப்போ நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் சரி நான் டிவி சோஃபாவே வைக்கிறேனே. டிவி சோஃபா இருக்குல்ல, அது நான் சும்மா வைக்கிறேன். ஓகேவா. வச்சுட்டோன்னே இங்கே பாருங்க நோ ஆக்டர்னு சொல்லிட்டு சிவப்பு கலரில் பிளிங்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த கிளிக் பண்ணிடுங்க. பார்த்திங்கன்னா இங்கே கேரக்டர் இருக்குது. இந்த 4 கேரக்டருமே வந்து
நான் சொந்தமாக கிரியேட் கேரக்டர் பண்ணுது பாருங்க. இங்கே இதுதான் கிரியேட் கேரக்டரு. இப்போ நான் அந்த வீடியோவில் வந்து வீடியோ காட்டினால அதில் வந்து வேறு கேரக்டர் இருக்குது, ஏன்டா இதில் இல்லை அப்படின்னு கேட்குறீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து இப்போ இந்த புதுசாக நான் அந்த ஆப் ஏற்றிட்டோன்னே கிரியேட் வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோ நான் க்ரியேட் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு 4-5 கேரக்டர் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஆனால் இப்போ நான் வந்து 2வது வீடியோ 3வது வீடியோ அந்த மாதிரி செய்ய ஆரம்பிக்க அவங்க வந்து கேரக்டரே இல்லை, எல்லாமே வந்து சொந்தமாக நம்ம காசு கொடுத்து வாங்குறது தான் இருக்குது, இந்த ட்ரோலி படம் போட்டது தான் இருக்குது. ஓகேவா? அப்போ வந்து நம்ம ஓப்பன் நம்மளுக்கு அது தேவையில்லை, நம்ம கிரியேட் கேரக்டர் பண்ணலாமே. ஓகே, அப்போ நம்ம நோ கேரக்டர் தட்டிட்டு நம்ம ஒரு கிரியேட் கேரக்டர் பண்ணுவோம். அதுவும் பார்த்தீங்கன்னா சரி, நான் இங்கே தனுஷ் இருக்குல்ல அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இதுதான் நான் வச்சுக்கோங்களேன். பாருங்க, இப்போ அவன் சோஃபாவில் உட்காந்துருக்கான். அந்த சோஃபாவில் நம்ம எங்கே உட்காரல கூட நம்ம சூஸ் பண்ணலாம். ஓகேவா? சோஃபா லெஃப்ட்டு, சோஃபா ரைட்டு. சரி, நம்ம ரைட்டு ஓகேவா வச்சுருவோம், ரைட் வச்சுடுவோம், இல்லை நம்ம லெஃப்ட்டே வச்சுருவோம். ஓகே பாருங்க, நோ ஆக்டர்னு திருப்பி பிளிங்க் பண்ணுதா? நீங்கள் ஒரு ஆக்டர் இருந்தால் போதும். ஓகேவா? உங்களுக்கு 2 ஆக்டர் வேணால் நீங்கள் ரெண்டு ஆக்டர் தான் வந்து மேக்ஸிமம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம அந்த கீழே ஒரு மெசேஜ் படம் மாதிரி போட்டுக்க தெரியுமா, அதை கிளிக் பண்ணால் தான் அவன் வந்து ஒரு ஒர்க்கை செய்ய ஆரம்பிப்பான். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இந்த இது கிளிக் பண்ணிடலாம். நோ ஆக்டர்னு பிளிங்க் பண்ணதில்ல. அப்போ வந்து நீங்கள் என்னென்ன கேரக்டர் போட்டிங்களோ அதே கேரக்டர் தான் இங்கே வரும். இப்போ நான் தனிஷ் கிளிக் பண்ணிடுறேன். நியூட்ரல் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் நிறையா இருக்குது. பார்த்தீங்கன்னா அவன் எந்தெந்த வேர்ப்ஸ் அவன் என்னென்ன வேர்ப்ஸ் செய்வான் அதை வந்து இங்கே வச்சுருக்காங்க, ஒர்க்ஸு. ஓகேவா? அங்கே பாருங்க நிறையா இருக்குது. நீங்கள் உதாரணத்துக்கு சும்மா தட்டி பார்க்கலாம். ஷேக்கிங் ஃபிஸ்ட்டு, நியூட்ரல் இருக்கா? ஓகே, ஸ்கெப்டிக்கல், அப்புறம் ஷேக்கிங் ஃபிஸ்ட்டு, அண்டர்ஸ்டாண்டிங், வேஃபிங்னா அப்படிலாம் காட்டுறது. ஓகே, சரி, இப்போ நான் வேஃபிங் வச்சுக்கோம். ஓகே, நான் சும்மா நம்ம இங்கே ஒரு மைக் படம் போட்டுருக்கு தெரியுமா, அந்த மைக் தட்டினா நம்ம சொந்தமாக பேசலாம். அப்புறம் இந்த கீழே அந்த ரைட் டைலாக் ஹியர் ஆர் ரெக்கார்ட் யுவர் வாய்ஸ்ன்னு இருக்குது தெரியுமா, அங்கே வந்து நம்ம டைப் பண்ணலாம். ஓகேவா? நான் சும்மா ஒரு டைப் பண்ணுறேன். சரி, டைப் பண்ண நான் நீ பேசுகிறேன் சும்மா. ஓகேவா? எதுக்கு வம்பு? ஓகே, இப்போ நான் அந்த மைக் இருக்குல்ல, இந்த மைக்கை நம்ம கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணிட்டு உங்கள் மைக்கை படம் இருக்குது தெரியுமா, அது தட்டுறேன். இப்போ நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு பேசுகிறேன். ஓகேவா? தப்பாக நினச்சிக்காதீங்க. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டெக் தமிழ் சேனல். ஓகே, பார்த்தீங்கன்னா நீங்கள் மைக்கு பேசிட்டோன்னே இப்போ நீங்கள் இந்த ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம மலையாளம் தட்டிட்டு நம்ம இங்கே ப்ளே பண்ணுறதுங்க தெரியுமா, அதை தட்டுவோம். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டெக் தமிழ் சேனல். பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ணது வந்து அப்படியே கிளியராக விளங்குதில்ல, அதுதான். ஓகேவா? இப்போ நம்ம கீழே ஒரு கிளாப் படம் இருக்குது தெரியுமா, இங்கே கிளாப் படம் இருக்குது தெரியுமா, அந்த கிளாப் தான் வந்து நீங்கள் ஒரு வீடியோலேயும் நிறையா சீன் சூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ எதுவும் அங்கே பாருங்கள், இந்த டிவி சோஃபா இருக்குது தெரியுமா, அங்கே பாருங்கள் ஒரு கிளாப் படம் போட்டுக்கல, அதான் வந்து சீன். ஓகேவா? இப்போ நம்ம இன்னொரு சீன் சூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு சீன் ஏதோ அங்கே சீனுன்னு பிளிங்க் பண்ணுதா? ஓகே பாருங்கள், எங்கே வேணால் சூஸ் பண்ணலாம். ஓகே, நானே கம்ப்யூட்டர் சூஸ் பண்ணுறேன். ஓகே, கம்ப்யூட்டரு ஆக்டர் வந்து இத்தனை பேரில் யார் வேணால் வச்சுக்கலாம். ஓகேவா? நான் நேட்டு வைக்கிறேன். இந்த சேர் நம்ம சோஃபா பின்னாடி நிற்கிறேன்னு எழுதுனா சேர் இருக்குல்ல, சேர். ஓகேவா? இங்கே நோ ஆக்டர் இருக்குல்ல, அது வந்து நீங்கள் விட்டுருங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இங்கே மெசேஜ் பண்ண இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே நோ ஆக்டர் நேட். ஓகேவா? நியூட்ரல் இருக்கா? சரி, நம்ம ரேஜ் கொண்டைன் அப்படின்னா ஒரு கோபத்தில் இருக்கேன். ஓகேவா? ஓகே, இப்போ நான் சொல்கிறேன். வெரி
ஓகே ஃபினிஷ். ஓகேவா, இப்போ நீங்கள் என்ட்ரு பண்ணாங்களே என்ட்ரு. ஓகே, இப்போ நம்ம ஆரம்பத்துலேருந்து வச்சிடலாம். ஓகே, ரவுண்ட்ஸ் போகுது. பார்த்தீங்கன்னா இது மந்த்லி காசு கட்டணுமா? வேணாம். ஓகே, டிவி சோஃபா. ஓகே, நம்ம ஆரம்பத்துலேருந்து ப்ளே பண்ணலாம். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டெக் தமிழ் சேனல். It's very, very hard to finish. பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்தில் பேசுகிறது வந்து நம்ம தமிழால் பேசுகிற மாதிரி இருக்குது. நான் வந்து டைப் பண்ணது வந்து வெள்ளைக்கார பேசுகிற மாதிரி இருக்குது. அதான் ஓகேவா, அதுதான் மைக்ரோஃபோனுக்கு நம்ம டைப் பண்ணுறதுக்கும் வித்தியாசம். ஓகேவா, ஓகே காய்ஸ், இன்றைக்குள்ள வீடியோ முடிஞ்சு. அதை வந்து நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக செய்ய வேண்டியது தான். ஓகேவா, இப்போ நான் பாருங்கள், நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ரெண்டாவதாக செஞ்ச ஒன்று அது நான் சூஸ் பண்ணுறேன். ஓகேவா, நான் சூஸ் பண்ணுறேன். இது நான் ரெண்டாவதாக செஞ்சது. ஓகேவா, ஓகே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஓகே பாருங்கள் இருக்கா. இப்போ நான் அப்ளை பண்ணுறேன். Do you know the basics of Python? Yes, I do, sir. You can proceed. It's a type of a snake. நான் பைத்தன் ப்ரோக்ராமிங் பற்றி கேட்டுட்டு இருந்தேன், நீ நான் பாம்பை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். நல்லா இருக்கா வியூவர்ஸ்? இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா, அதாவது இந்த ஃபுல் வீடியோ சொல்ல, இப்போ நான் இந்த செஞ்ச பைத்தன் காமெடி நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறந்துடாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும்.